ஈரானுடைய இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருந்தவங்க அதில் இருக்கக்கூடிய இந்த 2 சயின்டிஸ்ட், அந்த 2 சயின்டிஸ்ட்டுமே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலோட தாக்குதலில். இது வந்து இஸ்ரேல் அந்த இன்ஸ்டாலேஷன் நடத்தக்கூடிய தாக்குதலில் வந்து அவங்களும் வந்து எதாச்சியாக வந்து கொல்லப்பட்டிருக்கலான்னு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஆளுங்க அப்படிங்கிறதால இவர்களையும் குறிவைத்து தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ இந்த இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் வந்து நாங்கள் வந்து கடுமையான ஒரு பதிலடியை வந்து கொடுப்போம், இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னா இது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்காது, இதை நாங்கள் வந்து ஒரு நாளும் சகித்து கொள்ள முடியாது, மிக கடுமையான பதிலடியை நாங்கள் வந்து இஸ்ரேல் மேலே வந்து நாங்கள் தொடுப்போம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லா ஏர்போர்ட்ஸுமே வந்து இப்போ வந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து மக்கள் யாரும் வந்து வெளியே வர வேண்டாம் அப்படின்ட்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, அவசர நிலை அப்படிங்கிறது இஸ்ரேலில் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மக்கள் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி அரசாங்கமும் வந்து அதை நோக்கி என்னென்ன விஷயங்களை வந்து எடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.